ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்களானது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவுல கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா ஜோதிடத்தினுடைய உதவியால் மட்டும்தான். ஏன்னா எல்லாருக்குமே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் கிரகநிலைகளை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். இந்த கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் 12க்கு பிறகு நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுதுங்க. அதாவது இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே செவ்வாய் பகவான் பயிற்சியாக இருந்தார். ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மேசத்தில் சுக்கிர பகவான் பயணித்துட்டு இருக்காரு. இவரை தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி அன்னைக்கு புதனுடைய பயிற்சியானது ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியனுடைய பயிற்சியானது இருக்க போகுது. இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்களானது கடகராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னே சொல்லணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடான கர்மஸ்தானத்திலும் 9வது வீடான பாக்கியஸ்தானத்திலும் நிறைய அதிர்வுகளை இந்த கிரகநிலைகள் வந்து ஏற்படுத்த போகுது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு உணர்ச்சிகரமாக வந்து இருக்கும். இந்த ஒரு மாற்றம் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பிடிப்பை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நீங்கள் எதில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய தொழிலையும் பணிமாற்றத்திலையும் வந்து ஏற்படும். ஏன்னா 10ஆம் இடத்துல ஏற்படக்கூடிய இந்த கிரகங்களுடைய மாற்றங்களால் உத்தியோகத்தில் தான் உங்களுக்கு இடமாற்றங்களானது ஏற்படும். உன்னை எதிர்பாராமல் இடமாற்றம் ஏற்படும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும், பொறுப்புகள் வந்து கிடைக்கும். இதெல்லாம் வந்து உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குது. அதே நேரம் வேலை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் நிறைய சவால்களை வந்து சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தாலுமே கூட விடாமுயற்சியோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் ஒரு சில ரகசியங்களானது இருக்கும். அந்த ரகசியங்களை நீங்கள் பகிர்ந்துக்க கூடாது. ஏன்னா ஒவ்வொரு வேலைக்குமே ஒரு சில ரகசியங்கள் இருக்கும். அந்த தொழில் ரகசியத்தை சொல்லிட்டோம் அப்படின்னாவே போதும், அவ்வளோதான். அடுத்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த வியாபார ரகசியங்களை மட்டும் பகிர்ந்துக்காதீங்க. குறிப்பாக புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நிறைய வரும். அதில் வந்து கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ஆவணங்களை எல்லாம் சரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக தான் இருக்குது. இந்த காலகட்டங்களில் இது மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கண்டிப்பாக வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா டாக்குமெண்ட்டில் எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முறைக்கு 2 முறை கூட பறித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சைன் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து உதவியாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா மனநிலை, குடும்பம் இது சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் மாற்றங்களானது ஏற்பட போகுது. காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி தான். ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கிரக மாற்றத்தின் மூலமாக தேவையில்லாத பயத்தை எல்லாம் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலைகளையும் வந்து ஏற்படுத்த போகிறாரு. இந்த ஒரு சமயத்தில் நீங்கள் எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. முக்கியமாக எதுவும் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை வந்து யோசிக்கணும். இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட கலந்து ஆலோசிக்கணும். உங்களுக்கு நலம் விரும்பிகள்னு யார் வந்து நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட வந்து சஜஷன் வாங்கிக்கோங்க. அது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. மேலும் குடும்பத்தில் மூத்தவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குடும்பம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பெரியவங்க அப்பா அம்மாவாகவும் இருக்கலாம், மாமனாராக இருக்கலாம், அண்ணன் அண்ணியாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உறவுகளுக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகுங்க. வாக்குவாதங்கள்லாம் எதுவும் ஏற்படுத்திக்க வேண்டாம். வாக்குவாதங்கள் அப்படியே நிகழ்ந்தாலுமே கூட முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துலேருந்து நீங்கள் வெளிவர பாருங்கள். ஏன்னா இதெல்லாம் தவிர்க்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அமைதி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல எல்லாம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. இது மட்டும் இல்லைங்க, இந்த காலகட்டங்களில் கடகராசி நேயர்களே உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி குறித்த சுப செய்திகள்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அவங்க எதாவது ஒரு விஷயத்தில் வந்து சக்ஸஸ் பண்ணிட்டு வரதோ இல்லை அவங்க வளர்ச்சியை பார்த்து நீங்கள் பெருமைப்படக்கூடிய அளவுக்கோ கண்டிப்பாக அவங்க வந்து நடந்துப்பாங்க. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா எந்த துறையில் வேண்டாலும் சிறந்து வரலாம். கல்வி நல்லா பயிரலாம். சின்ன குழந்தையாக இருந்தால் கூட அவங்களுடைய ஏதாவது ஒரு மூமெண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்க போகுது. அவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதனால் உங்களுக்கும் வந்து
சந்தோஷம் கிடைக்கும். அவங்களுடைய வளர்ச்சிய பார்த்து தான் நீங்க சந்தோஷப்பட போறீங்க. இது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்றதுல முக்கியமா ஆரோக்கியம் தாங்க. ஏன்னா கடகராசி நேயர்களுக்கு எல்லா வகையிலயுமே வந்து சிறப்பான பலன்கள் தான் கிடைக்கப் போகுது. ஏன்னா அஷ்டம சனிய விட்டு நீங்க வெளிய வந்துட்டீங்க. அஷ்டம சனி காலங்கள்ல நீங்க பட்ட கஷ்டங்கள் ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். அத விட்டு நீங்க வெளிய வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில உங்களுடைய ஆரோக்கியத்துல எப்போதுமே கவனமா தான் இருக்கணும். ஏன்னா முன்னாடியே சொல்லியிருக்கேன், சந்திரனுடைய நிலையினுடைய மாற்றத்தால உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். மனசுல வந்து ஏதாவது ஒரு சஞ்சலமானது ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஒரு நிலையினால உங்களுக்கு சின்ன சின்ன உடல்நல குறைவுகளானது ஏற்படலாம். மன உளைச்சல் வந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான விஷயங்களும் வரதான் செய்யும். ஸோ அதனால உங்களுடைய மனச நீங்க ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சத செய்யுங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடித்த விஷயங்கள செய்யும் பொழுது அதுலேருந்து ரிலீஃப் ஆகறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நீங்களும் அது மாரி ட்ரை பண்ணுங்க. இந்த டைம்ல அதே மாரி கோடைக்காலம் அப்படின்றதுனால கண்டிப்பா உஷ்ணம் சார்ந்த நோய்கள் ஏதாவது வந்து வந்துட்டே தான் இருக்கும். அதனால அதிலிருந்து நீங்க ப்ரிவென்ட் பண்ணிக்கோங்க உங்கள. தியானம் பண்ணுங்க, யோகா செய்யுங்க. இதெல்லாமே உங்களுடைய மனச ஒருநிலைப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்தும் பொழுது உங்களுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. இதெல்லாம் இல்லாம இந்த டைம்ல நீங்க கவனமா ஒரு சில விஷயங்கள்ல கண்டிப்பா இருந்தே ஆகணுங்க. அதுல ஒண்ணு அப்படின்னா நிதானம். எந்த ஒரு விஷயத்திலயுமே நீங்க அவசரப்படக்கூடாது. நிதானத்த நீங்க எந்த அளவுக்கு வந்து கடைப்பிடிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பானதா இருக்கும். "பதறாத காரியங்கள் சிதறாது" அப்படின்னு சொல்லுவாங்க. பதறிய காரியம் சிதறும். அதனால இந்த ஒரு கான்செப்ட்ல நீங்க வந்து கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். எந்த ஒரு செயல் செய்தாலுமே கூட கடகராசி நேயர்களாகிய நீங்க இந்த காலகட்டங்கள்ல அவசரம் மட்டும் படாதீங்க. பொறுமையா செஞ்சீங்க அப்படின்னா, அதற்கான பலன்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். எந்த ஒரு செயலா இருந்தாலுமே சரிங்க. இது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய கிரக மாற்றங்களால உங்களுக்கு நெறைய விஷயங்கள் வந்து சோதிக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ உங்களையும் சரி, உங்களுடைய சூழ்நிலையும் சரி, உங்களுடைய வாழ்க்கையும் சரி, நெறைய சோதிக்கிற மாரி தான் வந்து இருக்கும். இருந்தாலுமே கூட இறுதியில உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ராங் தான். மன வலிமை தான். உங்களுடைய விடாமுயற்சி தான். உங்க மனசளவுல நீங்க தைரியமா இருங்க. உங்களுடைய செயல்ல வந்து பக்குவத்த கொண்டு வாங்க. எல்லா விஷயத்துலயுமே கொஞ்சம் வந்து நிதானமா இருங்க. பக்குவப்பட்டீங்க அப்படின்னாவே போதும். இந்த ஒரு மாற்றமே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஏற்றங்கள கொடுக்கும். ஸோ அதனால அமைதியா வந்து இருங்க. நம்பிக்கையோட வந்து செயல்படுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையிலயுமே நீங்க எதிர்பார்த்த எல்லா விதமான விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும். கிரகநிலைகள் வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொருவருக்குமே வந்து ஒவ்வொரு சூழ்நிலைகள்ல கஷ்டங்களையும் வந்து கொடுக்க தான் செய்யும். அதுக்காக தான் நம்ம ஆன்மீக ரீதியாக எளிமையா செய்யக்கூடிய பரிகாரங்கள், வழிபாடுகள் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாரி ஆன்மீக ரீதியா நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளும் சரி, பரிகாரங்களும் சரி நம்பிக்கையோட செய்யணும். அப்பதான் அது வந்து கை கொடுக்கும். எந்த நம்பிக்கையுமே இல்லாம எந்த ஒரு பரிகாரத்தையும் செய்யாதீங்க. அது செலவு பண்ணி செஞ்சாலும் சரி, செலவு பண்ணாம செஞ்சாலும் சரி. ஏன்னா, அந்த ஒரு பரிகாரத்த செய்யறதுக்காக நம்ம கொஞ்சம் டைமாவது வந்து செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாரி எதுவுமே வந்து செய்ய வேண்டாம். நம்பிக்கையோட வந்து செஞ்சீங்கன்னா மட்டும் தான், அது வந்து சின்ன பரிகாரமா இருந்தாலும் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ அந்த வரிசையில கடகராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, திங்கட்கிழமை சிவபெருமான வழிபாடு செய்யுங்க. சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு எப்பலாம் நேரம் கிடைக்குதோ அப்பலாம் ஓம் நமச்சிவாய அப்படின்ற இந்த அருமையான மந்திரத்தை வந்து தவறாமல் வந்து சொல்லிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுக்கு வந்து அமைதி கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த 5 எழுத்து மந்திரத்துக்கு இணையான ஒரு மந்திரமே கிடையாது. ஸோ அற்புதமான பலன்கள் கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு எப்பலாம் நேரம் கிடைக்குதோ சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுடைய மனசுக்கு அமைதி வேணும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காணாமல் போகணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இந்த மந்திரத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒவ்வொரு கமெண்ட்டுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை இன்றைக்கி ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு வந்து செய்யுங்க. இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் பார்த்தாச்சு. நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஏழை எளியவர்களாக பார்த்து பால் இல்லைன்னா வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய உணவுகளை ஏதாவது வந்து நீங்கள் தானமாக வந்து கொடுங்க. இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்பிக்கையோடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அதனால் நீங்களும் நிறைய நல்ல விஷயங்களை வந்து பார்ப்பீங்க. அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். பரிகாரங்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்யாமல் விட்டுறாதீங்க. மறக்காமல் செய்து பாருங்கள். இப்படி நீங்கள் செய்கிறதுனால ஒரு சில சிக்கல்கள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கிடைக்கும், மரியாதை கிடைக்கும். ஸோ குறிப்பாக சகோதர சகோதரிகளோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிக்கும். ஸோ கருத்து வேறுபாடு அப்படின்றது நீங்கிடுச்சு அப்படின்னாலே ஒற்றுமை கிடைக்க ஆரம்பிக்கும், சந்தோஷம் பிறக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அப்படிதாங்க.
உங்களுக்கு பெரிய அனுகூலமான மாற்றங்களானது ஏற்பட போகுது. ஒரு சிலருக்கு அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அரசாங்க வேலை வந்து கிடைக்கும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஸோ அரசாங்க ரீதியாக நீங்கள் எதுவும் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போ முயற்சி பண்ணுங்கள். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். நிறைய சுபகாரியங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாமே சுமூகமாக தான் முடிய ஆரம்பிக்கும். கடகராசினிகளை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சிகளானது இனி வரக்கூடிய நாட்களில் வந்து உங்களுக்கு இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி வருமானமும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு மந்த நிலையானது மாறி நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய பரிகாரத்தையும் மறக்காமல் செய்துட்டீங்க அப்படின்னாவே போதும். சிறப்பான ஒரு எதிர்காலமானது காத்துட்ருக்கு. இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்க